வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதுவும் இல்லாமல் ரிசல்ட் அடுத்த வாரம் வருவதனால பயங்கர வாலட்டைல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா ஹெட்ஜிங் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நேக்கடு பையிங்கோ செல்லிங்கோ பண்ணாமல் இருக்கிறது இந்த வாரம் நெக்ஸ்ட் வாரமும் நல்லது. சரி, இப்போ இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேனல் பேட்டர்னுக்குள்ள நமக்கு வந்து உள்ள வந்துடுச்சு. ஸோ டே சார்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. டே சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து இருக்கு. நான் சொன்னக்கூடிய இந்த பேரல் சேனலில் இப்போ மிட் ரேஞ்சில் இருக்கு. அதுக்கும் மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து 50,000 ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த வாரம் பண்ணுமா அப்படின்றது எப்படி போகும்னு வர வர பார்க்கும்போது தெரியும். சரி, இப்போ நம்ம சேனல் பேட்டர்னுக்குள்ள உள்ள வந்ததுனால ஒன்று கீழே விழுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 48,500, மேலே போவதற்கான வாய்ப்பு வந்து 50,120. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரேஞ்சு. இது வந்து இந்த வாரத்தில் நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸில் பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், போன வாரத்துக்கு வரைக்கும் டில்த் வெனஸ்டே வரைக்கும் நமக்கு இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்க போது, இந்த எல்லோ பேட்டர்னுக்குள்ளே தான், அதாவது எல்லோ பாக்ஸ்குள்ளே தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிருந்தோம். அதேமாதிரி எல்லோ பாக்ஸ்குள்ளே தான் இருந்தது. வெனஸ்டே போன எக்ஸ்பைரிக்கு அப்புறம் வித்தின் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது 47,500லேருந்து கிட்டத்தட்ட 49,688 வரைக்கும் இந்த வாரத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 49,650லேருந்து கடகடக்கு கீழே இறங்கி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 350-400 பாயிண்ட்ஸ் வந்து சடன் ஃபால் விழுந்தது. அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதுவும் அகைன் ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து பயங்கர இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் நடக்கிறது. ஸோ அதனால் நம்ம நேக்கடு செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது, நேக்கடு பையிங் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. லாங் டேர்மில், அதாவது இப்போ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ 0.784 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 49,345 அதுக்கு கீழே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்னும் கீழே இறங்கும் பட்சத்தில் 48,250 அப்படின்ற ரேஞ்ச் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, 40 ஆமாம் 40 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், நான் 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். 48,500 அது வந்து சடனாக கீழே விழுந்துச்சு அப்படின்னா வெனஸ்டே வரைக்கும் வருவதற்கு 48,500 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 48,850லேருந்து அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை நாளைக்கு வந்து சின்ன ஒரு கன்சால்டேஷன் மட்டும் நடக்க போகுது அப்படின்னா நாளைக்கு என்னவான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். நமக்கு வந்து ஒரு சின்ன அப் மூமெண்டம் கொடுத்து 49,450, அதாவது 49,500 கூட ரீச் பண்ண முடியாமல் ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள 49,450 to 49,150 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நாளைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா இன்னையோடைய
லோவை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி 48,800 அதாவது 48,850 சொல்லக்கூடிய 0.168 லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 48,850 வந்துட்டு உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இங்கேயே முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு அதாவது டியூஸ்டே வந்து 48,500 ரேஞ்ச் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வந்து திருப்பி மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்று கீழே இறங்குச்சு அப்படின்னா 48,850ன்றது ஒரு சப்போர்ட் ஆகும். மேலே போவதற்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்போ 49,500 ஸோ 49,500 48,850 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு ட்ராவல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸாக போடணும் அப்படின்னா 48,950 49,950 to 48,850 நாளைக்கு இந்த ரேஞ்ச் போகும். இந்த பாக்ஸ்குள்ள தான் நாளைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 49,500 பிரேக் ஆகும் பட்சத்தில் என்ன மாதிரியான சினாரியோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி அது மேலே போனாலும் 49,600 கீழே திருப்பியும் கீழே விழுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் பார்க்கும்போது எப்படி தெரியுது. ரைட். இப்போ கெமிலா பிவட் பாயிண்ட்ஸ் பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 48,650 660 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49,650 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து H3 இருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 49,600 630க்கு வந்து உங்களுக்கு H4 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் H4 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து 49,984 அப்படின்ற வரைக்கும் போகலாம். ஸோ நாளைக்கு போகுதா அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா 49,500 கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி விழுந்ததுன்னா 48,920 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான நம்ம கால் அவுட் புட் எடுக்கணுன்றதை பற்றி டிசைட் பண்ணுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 hour கழிச்சு நம்ம இதை டிசைட் பண்ணுவோம். சரி, இது கெமிலா பிவட் பாயிண்ட்ஸ். விவேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லி விவேப் வந்து 49,400ல இருக்கிறதுனால அதுக்கு மேலே போயிட்டு திருப்பி என்ன ஆகலாம், கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே விழுந்தாலும் இங்கே 50 EMA இருக்கிறதுனால அது உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து 48,820 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போர்ட்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே வந்து உடைக்கணும்னா வீக்லி விவேப்பை உடைச்சி மேலே போகணும். ஸோ 48,400க்கு அப்புறம் உடைச்சி மேலே போகுதா அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வீக்லி விவேப்லையும் விவேப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கு. ஸோ விவேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அதே சமயத்தில் கெமிலா பிவட் பாயிண்ட்ஸும் நம்ம ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ FIDA டேட்டாவை பார்க்கலாம். அதே சமயத்தில் OAIயோட டேட்டாவும் பார்த்துடலாம். OAI டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 49,500ல சப்போர்ட் கீழே நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து காலோடைய OAI வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 49,500க்கு மேலே போகுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேங்களா. அதே சமயத்தில் 49,000 வந்து சப்போர்ட் இறங்கியிருக்கு. 50,000லையும் நல்லா வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு 49,500 உடைக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 49,800 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 49,500 உடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு கீழே விழுந்ததுன்னா 49,000 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்வெண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 49,500ல அதிகமாகவும் ஓகேங்களா 50,000லையும் இருக்கிறதுனால ஸோ ஒரு வேளை நாளைக்கு இந்த பில்டப் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு பட்சத்தில் ரேஞ்ச் வந்து 49,500 to 49,000 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ 49,000 to 49,500 போது மார்க்கெட் வந்து ஸோ கீழே விழுந்தது அப்படின்னா 49,000 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 49,000 போது அகைன் வந்து இந்த 50 EMA வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு ஒரு கன்சால்டேஷன் நடவதற்கான வாய்ப்பு தான் நமக்கு இதில் தெரிகிறது.
சரி, அதே மாதிரி எஃப்ஐயோட டேட்டா பார்க்கும் பொழுது இண்டிசிசிவாக தான் டிஏஎஸ் இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து அவங்க புல்லிஷில் மாறி இருக்காங்க. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷில் இருக்காங்க ஃபியூச்சர்ஸில். பட் காலில் வந்து புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் இண்டிசிசிவாக இருக்காங்க. ஸோ புல்லிஷாக இருக்கும்போது இங்கே புல்லிஷாக இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப கீழே விழுவாமல் ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் கொஞ்சம் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. விழுந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 48,800 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து போவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அகைன் 1 hour கழித்து நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்த்து டிசிஷன் எடுப்போம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராடல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராடல் வந்து நீங்கள் அகைன் நம்ம எப்படி வந்து கன்வெர்டட் வந்து பட்டர்ஃப்ளையாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு போடுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி 2 வீக் வந்து அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.